ஏன் சார் நீங்க சாப்பிடலையா? நீ முதல்ல சாப்பிடுமா, மாப்பிள விடு. சங்கரா வாடா, வா உட்காந்து சாப்பிடு. இல்லடா அப்புறம் சாப்பிடுறேன். வாயப்பா, உனக்கா நான் இலையை புடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பிடுறேன்டா. ஐயோ, நீ சாப்பிட்டா தெம்ப வேலையெல்லாம் பார்க்க முடியும். சாப்பிடுறா, உட்காரண்ணா. சாப்பிடுங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு இலையை பிடிக்கணும். ஏய், யாரு பண்றாங்க பாத்தியா? சக்கரண்டா. கல்யாணத்தை பண்றவரே அவர்தான். அங்க ஒரு லட்டு வை, இங்க 2 லட்டு வை. தள்ளிப்போம். கை கெட்டு வாய் கெட்டாம போச்சு. சேவரையா வராது, நான் இருக்கும் தள்ளி போயிடுறேன். வாங்க, இப்படி வந்து உட்காரு. இல்லீங்க, பரவாயில்ல. கல்யாண சந்தடியில உங்களை தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்தாலும் ஏன் கடமையை நான் செய்யணும் இல்லையா? ஆமா ஆமா, உங்க கடமையை நீங்க தான் செய்யணும். நான் செய்ய முடியுமா? என்ன சமாச்சாரம்? காணாம போன பண விஷயமா உங்களை கேட்கலான்னு வந்திருக்கேன். ஓய், என்ன கேட்க போறீங்க? காணாம போன தொகையோ ரொம்ப அதிகம். அத ஒரு சாதாரண திருடன் திருடிருப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லை. நிச்சயம் அது ஒரு பெரிய ஆளா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ் எஸ், நானும் அப்படித்தானே. I am so sorry. சொல்றேன். நான் வந்த விஷயம் என்னன்னா, சில போட்டோக்கள் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பேர் போன பெண் கேடிகள். இதுல எந்த பெண்ணும் உங்க பணத்தை திருடி இருப்பான்னு அடையாளம் சொல்ல முடியுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? போட்டோவை பார்த்து சொல்லுங்க. இதுல யாரும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்காகத்தான் நான் வந்தேன். வர்றேன். இருக்கு, வந்தது வந்தீங்க, சாப்பிட்டு போயிடுங்க. நிச்சயம் நாளைக்கு நான் கல்யாணத்துக்கு வர்றேன். இன்னைக்கு டியூட்டியில் இருக்கேன். வர்றேன். கிருஷ்ணராவ், தேவர கௌரி, எல்லாம் நேரம் பண்றதுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். எங்க சாப்பிட வந்தீங்களா? கிருஷ்ணராவ், உடம்பு செல்லுன்னு லீவ் போட்டுட்டு இங்க வந்துட்டியா? நானு நிஜமாவே உடம்பு சரியில்லாம தான் கஷ்டப்படுறேன். நான் நேரா டாக்டர் வீட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள டாக்டர் இங்க வந்துட்டாரா? வயிற்று வலிங்கிறேன் நானு, அவர் வந்து தலைவலிங்கிறாரு. சரி, வயிறு வேணாம் தலை வேணாம், பொதுவா பல்லுக்காவது மருந்து கொடுங்கன்னு கேட்டேன். நான் வந்து என்ன மாப்பிள்ள, ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி கடைசியில கல்யாண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? குவா குவா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தாலி கட்ட சமயம் இப்ப எப்படி பேச முடியும்? தாலி கட்டுறதுக்கு முந்தி பேசியாகணும். கொஞ்சம் கூட மரியாதை இல்ல, பேச முடியாது. என்ன மிஸ்டர் சங்கரம், யார் இது இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஒண்ணு இல்ல, என்னுடைய கட்சிக்காரன் சமயம் தெரியாம வந்து உயிரை வாங்கலாம். நீங்க உட்காருங்க. பாப்பா, என்ன பேசணுமா?
எதுக்காக இந்த நேரத்துல வந்தேன்? எல்லாத்தையும் உபரமா சொல்லு, ஆனா சுருக்கமா சொல்லு. சொல்லுப்பா, சொல்லு. சொல்றேன் துரை, உட்கார். என் வீட்டுல என்ன உட்கார சொல்லாதப்பா, விஷயத்த சொல்லு. சொல்றேன். வீடு பிரமாதமா இருக்குது துரை. நான் அதிகாரம் பண்ண 1000 பேர் என் முன்னால் கை கட்டி நிற்பான். உட்கார்ந்து இருக்கவெல்லாம் என்ன கண்டது எழுந்து நிற்பான். அப்படிப்பட்டவருக்கு முன்னால நின்னுகிட்டு இருந்தவன் உட்கார்ந்துட்டானேன்னு பாக்குறியா? என்ன செய்யறது? நேரம். யார்? ஏன் இந்த நேரத்துல வந்து சொல்லப்படுற? யார் நீ? நிஜமா தெரியலையா? நான் யாருன்னு சொல்லிக்க வேண்டாம்னு தான் இந்த ரவுண்டு வில்லையும் காக்கி சட்டையும் மாட்டிட்டு வந்திருக்கிறேன். நீ யார் தெரியுமா? நான் சொல்றேன். சாதாரண வக்கீலா தொழில ஆரம்பிச்சு இந்த சின்ன வயசுலயே பேரும் புகழ் அடைஞ்ச பெரிய கிரிமினல் லாயர். நாணயமானவர், நேர்மையானவர், குணத்துல தங்க கம்பி, இறக்கத்துல இமயமலைன்னு எல்லாருமே சொல்றாங்க. தூக்குல தொங்க போன எத்தனை ஏழைகளை நீங்க காப்பாத்தி இருக்கிற தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் துரை. You are carrying coal to Newcastle. சபாஷ் துரை, நீ என்ன சொன்னேன்னு எனக்கு புரியல, ஆனா ரொம்ப அழகா சொன்னேன். இப்படி பேசிய கோர்ட்ல கேஸ்லாம் ஜெயிச்சிடுறேன். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாம மரியாதையா போறியா, இல்ல போலீஸ கூப்பிட்டு போக வைக்கட்டும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? லைசன்ஸோட தான் வண்டி எடுக்கிறேன். என்னுடைய சர்வீஸ்ல ஒரு குழந்தைய கூட அடிச்சது கிடையாது. போன் பண்ணா எனக்கு தான் 5000 கிடைக்கும். அந்த 5000 ரூபாய் விஷயம் உனக்கு தெரியாதுல்ல துரை. 2-3 நாளைக்கு முன்னால என்னாச்சு, ரயில்ல ஒரு பணப்பெட்டி கைமாறி போச்சான். 3 பூட்டு போட்டது. திருட்டு போன அந்த பெட்டியை பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 5000 ரூபாய் இனாம் கொடுப்போம் அப்படின்னு போலீஸ்ல அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த பணப்பெட்டி என்ன ஆயிருக்கும் துரை? எதை தூக்கிட்டு போனாலும் எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது? ஏய், நீ எனக்கு ரொம்ப ஆத்திரத்தை உண்டாக்குற. உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் சேர்ல உட்கார்ந்து எனக்கு முன்னால வீடு பிடிப்பேன். துரை, சத்தியசந்தனா இருந்த வக்கீல் ஐயா முன்னால மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கணும். கண்ணால பார்த்த எங்கிட்டயே இல்லைன்னு சொல்ற உன் முன்னால பீடி பிடிச்சா என்ன தப்பு? எந்த ஆதாரத்தை வச்சு எதையோ சொல்லி என் டயத்தை வேஸ்ட் பண்றேன்? என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லாம இவ்வளவு பெரிய வக்கீல் கிட்ட பேச வருவனா? துரை, அன்னைக்கு நீ ஊர்ல இருந்து வந்த போது ஏன் டாக்ஸில தான் கொண்டு வந்து உன்னை வீட்டுல விட்டேன். உன்னுடைய சாமான்கள் எல்லாம் எடுத்து உன் வீட்டு வேலைக்காரன் தலையில வச்ச போது அந்த பெட்டியில இருந்த விலாச அட்டை என் சட்டை பித்தாண்ட மாட்டிடுச்சு. அறுந்த நூல் பொட்டியோட போயிடுச்சு. விலாச அட்டை என் பாக்கெட்லயே தங்கிடுச்சு. இந்த பத்தியா சொல்ற? இப்ப புரியுது ஆதாரம் என்னன்னு. நடந்ததெல்லாம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சு இல்ல. ஆண்டவனே, ஆண்டவனே, எனக்கு வேணும், நல்லா வேணும். வேற எங்கேயும் பார்க்காம எல்லாத்துக்கும் வழக்காடுறேனே, எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சட்ட புத்தகத்தினுடைய உதவி பணக்காரனுக்கு மட்டும்தான் சாதகமா இருக்குங்கிற நினைப்ப மாத்தி வறுமையில வாரியா நீ? உனக்கு வழக்கார நான் இருக்கப்பான்னு சொல்லி எத்தனையோ காப்பாத்திருக்கேன். பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தவறு செய்யாத பறவைய தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு திக்கில்லாதவருக்கெல்லாம் வக்காலத்து வாங்கினே எனக்கு வேண்டாம். வறுமையை சொல்லி வந்தவருக்கெல்லாம் என் மனைவிக்கு கூட தெரியாம வாயிலாக கொடுத்தனே எனக்கு வேணும்பா, வேணும். எந்த ஏழைகளுக்காக என்னுடைய வாழ்க்கை வசதி எல்லாம் குறைச்சுக்கிட்டனோ அந்த ஏழைகள் ஒருத்தன் என் முன்னால வந்து நின்று என்னை அலட்சியப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், என்னை நிக்க வச்சு முகத்துல புகையை ஊதுறாப்பா, புகையை ஊத்துறான். என்ன மன்னிச்சிரு துரை, என்ன மன்னிச்சு. இவ்வளவு நேரமா உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துட்டேன். யாருகிட்ட வந்து என்ன பேசுறோம் தெரியாம எதையோ பேசிட்டேன். எனக்கு இங்க 7 வர்க்கத்துக்கும் ஒரே பிரதிநிதியா இருக்கிற ஒன்ன நான் அவமதிச்சுட்டேன் துரை. உன்கிட்ட மரியாதைப்படமா நடந்துட்டேன். கோவில்ல வச்சு கும்பிட வேண்டிய ஒண்ணு கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி கொடுமைப்படுத்த துரை. என்ன மன்னிச்சிரு துரை, என்ன மன்னிச்சு. அண்டி வராங்க. முகூர்த்தல நதிக்கிட்டு அண்ணனுங்க காணோம். அவர் இங்கதானே இருந்தாரு. நீங்க வேலையை பாருங்க, நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். நான் வர்றேன் துரை, நான் வர்றேன். இனிமே எனக்கு இருக்குது. போயிட்டு வர்றேன். ஏப்பா, ஏன் அழுகுற? துரை, நான் பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டேன் துரை. அதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன அன்னைக்கு
ரயில்ல இருந்து சாமான்களை கொண்டு வந்து என் டாக்ஸில ஏத்துற ஒரு போர்ட்டர் அந்த பெட்டியை பார்த்துட்டானா? டேய், நீதானே கொண்டு போய் அவன வீட்டுல இறக்கி விட்டு வந்த, நீ வீட்டை காட்டு, நாளை போலீஸ்ல காட்டிடுறேன், கூட்டு தெரியான்னா. ஏய், யாருக்கிட்ட உழைக்காதே, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்ததேன், கொஞ்சம் சும்மாறா அப்படின்ட்டு வந்தேன். போலீஸ் சன்மானமா கொடுக்கறதாக சொன்னது 5000 ரூபாய். பெரிய மனுஷன் சொல்றீங்க, அவர் மானத்தை காப்பாத்துறதுக்கு 5000, ஆக மொத்தம் 10,000 வாங்கிட்டு வா, ஆளுக்கு பாதியா எடுத்துக்குவோம், 50-50 நான் சரின்ட்டு வந்தேன். இப்ப போய் நான் எதுவும் வாங்கலன்னு சொன்னா அவன் பணத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு சந்தேகப்படுவான் அந்த பரதேசி பையன். எனக்கு தெரியாம உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்தா நான் என்ன செய்வேன் துரை, நான் என்ன செய்வேன்? பரவாயில்ல துரை, பரவாயில்ல, நீ கவலைப்படாத. இந்த விஷயம் ஒருத்தருக்கு தானே தெரியும், அவனையே நான் இல்லாம செய்துட்டேன்னா. ஆமா துரை, அப்பா ராஜா, அப்படிலாம் ஒண்ணு செஞ்சிடாதப்பா, அப்படிலாம் ஒண்ணு செஞ்சு வைரத்த வைரத்தால் அறுக்கணும், கண்ணீரை கண்ணீராலதான் மடக்கணும். இப்ப இதுக்காக 10,000 ரூபாய் விபரத்தை அப்புறம் சொல்ல, முதல்ல பணத்தை கொடு. இப்ப இது எந்த கணக்குல எழுதுறது? புத்தி கொள்புதல் எழுதிக்க. அப்படின்னா இந்த பணத்தை கொடுக்கலன்னா மாப்பிள பையன் தாலி கட்டாம போயிடுவான்னு வச்சுக்கே. அப்போ சம்மதி கணக்கா எழுதிக்கிறேன். சம்மந்தி? ஆமாட்டா, இப்ப அவன் தாண்டா எனக்கு சம்மந்தி. வாங்க இப்படி. பணம் கொடுக்க போறீங்களா? எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். விஜயா, பணத்தை கொடுத்து அந்த பொட்டி உங்ககிட்ட தான் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க, அது புரியுதா? எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. உனக்கு தெரியாது, அவன் ரொம்ப நல்ல. இல்லைங்க, அவனை நல்லவன் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, இல்ல உங்களையே ஏமாத்துக்கிறீங்களா? உனக்கு விஷயம் புரியாது. என் மேல உள்ள அக்கறையினாலதான் அவன் காது வச்ச மாதிரி வந்திருக்கான். எனக்கு அப்படி படல, நான் சொல்றதை கேளுங்க. அவனோட சவகாசம் உங்களுக்கு வேண்டாம். இத பாருங்க, இதுல இருக்கிற 2வது தப்பை நீங்க செய்ய ஆரம்பிச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். இது உனக்காக கேட்டியோ இல்ல போர்ட்டருக்காக கேட்டியோ அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல. இப்ப நான் உன் கையில கொடுக்கறது பணம் இல்லை, என்னுடைய மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் அத்தனையும் உன் கையில ஒப்படைக்கிறேன். இது உன் கையில காலுன்னு நினைச்சுக்கோ. போயிட்டு வா, நான் அவனை நம்புறேன். இந்த மாணிக்க வாக்கு கொடுக்க மாட்டான், வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டாங்க. என்ன துறை 10 கட்டு இருக்கு, நீ கேட்ட பணம் அவனுக்கு கொடுக்க வேண்டியது 5000 தானே துறை. பாக்கி நீ எடுத்துக்க போ, வாங்கிக்க துறை, எடுத்துட்டு போய். அப்புறம் எனக்கு கெட்ட போ, ஒரு தங்கச்சி கல்யாணம் காத்துட்டு பேசிட்டு இந்த துறை, இந்த பணத்தை கொண்டு போய் அந்த நாய்க்கு எலும்பு தெரியுற மாதிரி எரிஞ்சிருவேன். மீறி வாலாட்டினா ஒரே குத்து. அப்பா, நான் ஏற்கனவே அனுபவிக்கிற சித்திரவதை போதும், எனக்காக ஒரு கொலை வேலை செய்து வச்சான். வாலாட்டினா நான் வெட்டுவேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்றியா? என்ன அவனை ஒண்ணும் செய்யறதுல சத்தியம் பண்றியா? நீ கேட்கறது, நீ கேட்கிற, சத்தியமா சொல்றேன், எந்த காரணத்தை முன்னிட்டு அவனை நான் டச் பண்ண மாட்டேன். உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்ன நினைச்சா போதும், ராமர் முன்னால வந்து நிக்கிற அனுமார் மாதிரி நிற்பேன். அப்பா அனுமார், எனக்கு 2 உதவி செய்யறியா? சொல்லு. 1, இனிமே என் கண் முன்னால வராதே. 2, என்ன துரையன்னு கூப்பிடாத போ. சரி துரை. அறிவு இருக்க உனக்கு? 4 பேருக்கு மத்தியில கொண்டு தரீங்க, மரவா கொடுத்தாத. இப்ப ரசமா 4வது வாட்டி குடிக்கிறேன், வயிற்ற கலக்குது. நீ போய் 10 நிமிஷத்துல பாயசம் கொண்ட. அதங்க சங்கரா, சங்கரா எங்கடா போன? ஏன் இப்படி ஓடி ஓடிற? வரதட்சணை ஏதாவது பாக்கியா? ஏன் கடந்து அல்லாடுற? கெட்டி மாறா. சங்கரா, தங்கச்சி கடத்துல காலி ஏறியாச்சு, அப்புறம் என்ன நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட வேண்டியதானே? போய் சாப்பாட்டு பந்தி கவனி. நானு முதல்ல இந்த தேவராஜாவை பேக் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கையும் உள்ள காலும் உள்ளாம ஏதோ தேவை. ராகவா, நான் பாக்குறேன். தேவரையா, எல்லாம் கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. வெத்தலை பாக்க எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு புறப்படுறது. ஸ்டேஷன்ல ரொம்ப வேலை இருக்குமே, நான் வேற டியூட்டில இல்லை. 203